டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு 3 அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 அப்டேட்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக இப்போ புதுசாக வந்திருக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தோன்னா, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இந்த சிறுபான்மையினர் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு டெட் எக்ஸாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து கிடைச்சது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுற மாதிரி நேற்று 2ஆம் தேதி, ஆக்சுவலாக நேற்றுன்னு சொல்றதை விட 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கிளை மதுரை ஹைகோர்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கும் டெட் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் இல்லை நியூ அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் நீடட் மேண்டட்ரி அப்படின்ற மாதிரி புது ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இல்லைன்னு சொன்னாங்களே, அப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த டெட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணாங்க. வித்ட்ரா பண்ணியிருந்தாலும் இப்போ டெட் எக்ஸாம் அப்படின்றது ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன். எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டட்ரியாக மாற்றிருக்காங்க. அது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட்டாக இருக்கலாம், நான் மைனாரிட்டியாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எய்டடாக இருக்கலாம். எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குமே டெட் எக்ஸாம் அப்படின்றது நியூ அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரொமோஷன் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட் அப்படின்றது ஒரு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் வந்து என்னன்னா ப்ரொமோஷன். டெட் எக்ஸாம் தேவையா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் இப்போ எஸ்சிடி எக்ஸாம் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிடி கேண்டிடேட் 1 to 5th ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எச்எம்ஆ ப்ரொமோட் ஆகுறதுக்கோ இல்லை 6th to 8th கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெட் பேப்பர் 2 அவங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஹெச்எம் போஸ்டிங் போகிறதுக்கு இவங்க வந்து டெட் பேப்பர் 1 வந்து போஸ்டிங் வந்து வாங்கணும் அப்படின்னா டெட்டு கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 ப்ராசஸ் கொண்டு வராங்க. இது எதிர்த்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து டெட் அப்படின்றது அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும் தானே டெட்டு, ப்ரொமோஷனுக்கு எதுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க. இது சுப்ரீம் கோர்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ் ஃபினிஷ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. பட் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 10 to 15 daysக்குள்ள நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் முடிஞ்சு அதுக்கான தீர்ப்பு வந்த உடனே ஆஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஆர்பி போர்ட்ல இருந்து டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே ஒரே டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம சைட்ல எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸ்டேட் லெவல்ல மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெட் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி கொண்டுட்டாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டரும் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அடுத்தது நம்ம டிஆர்பி போர்ட்லேருந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டெட் எக்ஸாம் கண்டிப்பா இந்த வருஷம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. நீங்க ஸ்டடீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, யாரும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண வேண்டாம். அடுத்தது 3வது அப்டேட் என்னன்னா என்சிஆர்டி என்சிடி. என்சிடியோடைய ரூல் படி அவங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி என்னன்னா டெட் எக்ஸாம் அப்படின்றது ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன். நீங்க நியூ அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் ஓகே இல்லை ப்ரொமோட் பண்ணாலும் ஓகே. டெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கணும். டெட் இஸ் மேண்டட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ அந்த மதுரை ஹைகோர்ட்ல என்ன பண்ணுறாங்கன்னா டெட் அப்படின்றது எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குமே இஸ் அ காமன். அதை வந்து பார்த்தோன்னா இவங்க மட்டும் விலக்கு கேட்க முடியாது. எல்லாருக்குமே தான் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி அப்படின்றதால டெட் எக்ஸாம் கம்பல்சரி குவாலிஃபைடு ஆகியிருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு என்சிடி என்ன பண்ணுச்சு அப்படின்னா 5 years டைம் கொடுத்தாங்க ஆக்சுவலா. இந்த 5 yearsக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டெட் எக்ஸாமை ஒரு வாட்டி குவாலிஃபைடு ஆயிடுங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அது லேட்டரா என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஆர்பி போர்ட்ல இருந்து ரெகுலரா
டெட் எக்ஸாம் வருஷத்துக்கு 2 வாட்டி கண்டக்ட் பண்ணல. ஸோ அதுக்காக என்சிடிஇ இன்னொரு ஆஃபர் பண்ணுச்சு. ஸோ 4 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. மொத்தமா 9 வருஷத்துக்குள்ள நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகி 9 வருஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த டெட் எக்ஸாமை ஒன்ஸ் வந்து குவாலிஃபைட் ஆயிடுங்க. குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து ப்ரொமோட் ஆகுறதுக்கு இது வந்து ஒரு பேசிக்கா வச்சு நீங்க வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. பட் அது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து குவாலிஃபைட் ஆகல போல. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து பெரிய பிரச்சனையா நிக்குது. அப்போ என்சிஏடியோட ரூல்ஸ் படி டெட் எக்ஸாம் அப்படின்றது அப்ளிகபிள் டு ஆல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுக்குமே இது வந்து அப்ளிகபிள் தான் ஆக்சுவலாக. ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கு, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், எய்டட், மைனாரிட்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட் இஸ் மேண்டட்ரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் நியூ இல்லை ஆல்ரெடி ப்ரொமோட் ஆகுறவங்களுக்கும் டெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீடட் அப்படின்ற மாதிரி தான் விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி வருங்காலங்களில் டெட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் வேணால் டெட் எக்ஸாம் இல்லாமல் இருக்கலாம். பட் டெட் எக்ஸாம் அப்படின்றது இந்த வருஷம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி வேற எதனா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.